கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 2:6. ஜெபத்துடன் செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் விண்மான் உண்டாக்கிய வித்தகரிடமேரும் தென்னில்லா வத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழலவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலவரே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் புரிந்தோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழலவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலவரே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் புரிந்தோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நீங்களோ அப்ப யாக்கோபு ஒரு கூட்டத்தாரை நோக்கி பார்க்கிறார். அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த ஆலயத்துல இன்சார்ஜ். அவங்க என்ன தவறு செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழைகளை கனவீனப்படுத்துகிறார்கள். நீங்களோ தரித்திரரை கனவீனப்படுத்துகிறீர்கள், ஆசிரியர் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனத்திற்கு முன்பாக இழுக்கிறார்கள். இதான் நீங்க நம்ம தியானிக்க இருக்கிறோம். கனவீனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது இப்ப IAS IPS ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. அத என் மனைவி பார்த்து ஒரு சம்பவத்தை சொன்னா அது எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு. அதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல BE படிச்ச பையன் போலீஸ் ஆகணும்னு சொல்லி போலீஸ் வேலைக்கு சேர்ந்தார். அவருக்கு மேல இருக்கிற இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இவரை உட்கார்ந்து குடும்பப்படுத்துவாங்களா, குடும்ப கனவீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அவனை பிடிச்சி என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ டைம் பாஸ். அவங்களுக்கு அந்த பையன் தான். இவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கவலை, இப்படி கவலை கனவீனப்படுத்துறாங்களே, நான் ஒரு லோ போஸ்ட்ல இருக்கேன், எனக்கு ஹையரா இருக்கிறவங்க எல்லாம் என்னை எப்படி படுத்துறாங்க. இவங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு விவசாயி. அவர்கிட்ட அவங்க அப்பாவுக்கு எந்த பணமும் கிடையாது. கஷ்டப்படுத்திட்டு பையனை இன்ஜினியர் ஆக்கிட்டாரு. இன்ஜினியர் ஆன பையன் போலீஸ் வேலைக்கு சேர்ந்துட்டான். இப்ப இந்த பையனுக்கு ஒரு ஆசை, இந்த கனவீனப்படுறத நான் நிப்பாட்டணும், இதுக்கு நான் ஒன்னு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் முடிவு பண்ணார்னா, நான் IPS எக்ஸாம் எழுதுவேன், பாஸ் ஆகி இவங்களுக்கு மேல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி டே அண்ட் நைட் உட்கார்ந்து, அன்னைக்கெல்லாம் அநேக கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும். IPS கோச்சிங் சென்டர் பயங்கரமா பணம் கொடுத்தா தான் அதுல சேர முடியும். இவர்கிட்ட காசு கிடையாது, யாருக்கும் தெரியாது, இவங்க ஹையர் ஆபீசர்க்கெல்லாம் தெரியாது. இந்த பையன் உட்காந்து இதுக்காக கடினமா உழைக்கிறாங்க. உழைச்சி அந்த IPSல டாப் ரேங்க்ல வந்துட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் வயத்துல புளிய கரைச்சிடும். இவர் ஒரு டாப்பா சொல்லிட்டு அடிக்கணும், அடிக்கூடாத. இவனாலும் இந்த பையன், சின்ன பையன், கொஞ்சம் வயசு பையன், இந்த சீனியர் ஆபீசருக்கு சல்யூட் அடிக்கும்போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் கிண்டல் அடிச்சிருப்பாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும்.
இந்த கனவீனங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனா அந்த கனவீனத்திலிருந்து இந்த போலீஸ் ஆபீசர் கடினமா உழைச்சி ஐபிஎஸ் ரேங்க்ல வாங்கியிருக்காரு. இப்ப ரேங்க்ல எதுக்காக வாங்கியிருக்காருன்னா, அவர் எந்த சென்டர்ல கேட்கிறாரோ அங்க போஸ்டிங் போடுவாங்க. எங்க போஸ்டிங் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி அவர்களால் இவனை கனவீனப்படுத்த முடியாது. சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். இந்த கனவீனப்படுத்துறதுனா என்னங்கிறது ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு காட்டப்படுகிறேன். கான்செப்ட் வாசிப்போம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் 3வது வசனம். இதுதான் கனவீனப்படுத்துறதுடைய கான்செப்ட். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். என்னை கனம் பண்ணுகிறவளை நானும் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட், என்னை கனம் பண்ணுகிறவளை. எப்பவுமே ஆண்டவரை கனம் பண்ணிக்கிட்டே அவரை உயர்த்தி 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 எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவேன்னு ஆண்டவரை கனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் கனப்படுத்துவார். நீங்க நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லைன்னா நம்ம யாருக்காவது தெரியுமா? அடுத்த பாருங்க, என்னை கனம் பண்ணுகள் நாங்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அதாவது அந்த கனவீனப்படுறத அவர் செய்ய மாட்டார், அவங்க ஆட்டோமேட்டிக்கா கனவீனமாயிடுவாங்க. நான் சொன்னேன், இந்த லோ கிரேட் ஆபீசர்ஸ் கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா இப்ப அந்த ஹையர் ஆபீசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர், அவங்க இன்னைக்கு கனவீனப்பட போகிறார்கள். இதுதான் ஃபேக்ட். இதை நீங்க மாற்றவே மறுக்கவே முடியாது. சரி, இப்ப இவர்கள் யார கனவீனப்படுத்துகிறார்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறார். இங்க கேட்கலாம், அது எப்படி இயேசுவை கனப்படுத்தினாங்களா? அங்க ஏழைகளை தானே கனவீனப்படுத்தினாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா. மத்தேயு 25வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது அதிகாரம் 35வது வசனம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் தந்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தில் அந்நியனா, வஸ்திரம் இல்லாதேன்னு வஸ்திரம். நீங்க கேட்கறாங்க, நாங்க எப்ப ஆண்டவரே உங்களை எப்படி பார்த்தோம், நீங்களே அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, அப்பொழுது 45, அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு. ஆனா இவங்களை கனவீனப்படுத்தினா ஆண்டவரை கனவீனப்படுத்த, ஒரு ஏழையில கனவீனப்படுத்துறது மாதிரி ஒரு கஷ்டமான காரியம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு வருத்தத்தோடு இருப்பாங்க. ஆனா ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் தங்கள் வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகும். ஒரு டாக்ஸ் கலெக்டர் வாழ்க்கை ஒரு மாறுதல். பணக்காரனா, பணக்காரன் தான், நியாயத்துக்கு பணக்காரங்க. லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு அப்படின்னு ஒருத்தரை பார்க்கிறோம். இந்த சகேயு ஒரு பணக்காரன். ஆனா இந்த பணக்காரனா ஆண்டவர் மாற்றுகிறார், ஒரு மாறுதல் வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சகேயுவை தேடி ஆண்டவர் வருகிறார். அதாங்க, ஒருத்தர் உங்களை தேடி வந்தார்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதனால இங்க பாக்குறோம் 8வது வசனம் பாருங்க. லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடு. யாராவது சொன்னாங்களா ஏழைகளுக்கு கொடுன்னு? சொல்லல, ஏழைகளுக்கு கொடுப்பேன். அவ இவனாலும் அவர் தன்னை நோக்கி பார்த்துட்டு இருந்தார். சகேயு நமக்குள்ள என்னை மாதிரி கொள்ள இருந்தாலும் இவருக்கு இயேசுவை பார்க்க முடியாது, பார்க்க ஆசை, காட்டத்தி மரத்துல ஏறினாரு. ஆனா ஆண்டவர் தேடி வந்த உடனே நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேங்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்ல, நான் ஒருவரிடத்தில் எதையாக அநியாயமா வாழ்ந்ததை நாளத்திலே நான் திரும்ப கொடுத்தேன். பாதி கொடுத்தாச்சு ஏழைகளுக்கு, மீதி தான் இருக்கு. இத 4 டைம்ஸ் கொடுக்கணும். கடைசி ஒரு கையில எதுவுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா. இப்ப ஒரு பேரு மாறுதுங்க. இந்த சகேயு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயக்காரன். இந்த ஆயக்காரனும் பாவியுங்கிறத ஒரு காம்பினேஷன். இட்லி சட்னி சாம்பார் பொரோட்டா சால்னா காம்பினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுபோல ஒரு காம்பினேஷன் இருக்குது. டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், பாவி. இப்ப இந்த ஆயக்காரன் பாவியா இருந்த ஒரு பேரை
எப்படி மாத்திர பாருங்க, ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரன் சொல்லி பேரை மாத்திட்டார். காரணம், உள்ள ஒரு மாறுதல் நடந்துச்சு. எஸ், கவர்மெண்ட் ஆபீசர். பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஏழைகளை நம்ம கனப்படுத்தணும், அதுல சந்தேகமே இல்லை. சரி, லூக்கா 20வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வேற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 20:20. இப்ப ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை டெஸ்ட் பார்க்கணும். நம்ம அவரை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரட்சகராக பார்க்கணும், சோதிக்க கூடாது. சோதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி கிடையாது. ஆனா அவர்கள் குற்றப்படுத்த பார்க்கறாங்க. சரி, இப்ப இந்த ஏழைகளை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏழைகளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க தெரியும். சரி, ஏழைகள்ல ஆண்டவர் எப்படி பார்க்கணும், நம்ம பார்க்கறது வேற, அவர் எப்படி பார்க்கறான்னு சொல்லி வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இவர்களை நான் உங்களுக்கு நேற்று நான் சொன்னதை திரும்ப நான் ஒன்று சொல்ல போகிறேன். நேற்று என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 5, என் பிரியமான சகோதரிங்கிறார். அதாவது இப்ப ஒரு வெட்ட போறாரு. வெட்டுறதுக்கு முன்னாடி பிரியமான சகோதரன் சொல்றாரு. இவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழைகளை என்ன பண்ணினார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 6வது வசனம், தரித்திரரை கனவீனப்படுத்துகிறீர்கள். கனவீனப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேதத்திலிருந்து காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா, சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 14வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 14:6. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். நீங்க நினைப்பீங்க அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், அவர் பாதுகாப்பார். நீங்கள் அவன் ஆலோசனையை அலட்சியப்படுத்திட்டு. யாராவது ஒரு ஏழை சொன்னா கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தரித்திரர் என்ன செய்யறாங்க, ஒடுக்குறாங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 14:6. பரியாசக்காரன் ஞானத்தை 14:31 தரித்தனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் அப்படியே ஆடிட்டேன். நீங்க தரித்திரனை நீங்க ஒடுக்குனீங்கன்னா, நான் அந்த தரித்திரனை ஒடுக்கிறேன்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டுல ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்க. சரி, நான் எப்பவுமே அவங்கள ரொம்ப ஒரு மதிப்பு கொடுப்பேன். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இது பெருமைக்காக இல்லை, என்னுடைய இருதயத்துல நான் ரொம்ப அனுபவிச்ச ஒரு காரியம். அப்ப என்னுடைய மாமனார் மாமியார் திருவனந்தபுரத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, கிறிஸ்மஸ்க்கு எதுக்கோ நான் போறேன். அங்க ஒரு பெந்தைக்கோஸ்து ஒரு அம்மா அப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்க, நிறைய டிஷ் செஞ்சு வச்சிருந்தாங்க. எனக்கு மலையாளம் தெரியாது, சாப்பிட தெரியும், மலையாளம் தெரியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, நீங்க ரொம்ப நல்லா சமையல் பண்ணியிருந்தீங்கன்னு நான் சொன்னேன். இவ்வளவுதான் நான் சொன்னேன். அப்படியே அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வணக்கம் வைக்குது. சார், எத்தனையோ பேர் என் மூஞ்சில சாப்பாடை தூக்கி போட்டிருக்காங்க சார், ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு மருமகன், நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா சார், எனக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு. அப்படியே அழுதுகிட்டே நம்ம போயிடுச்சு. பாருங்க, ஒரு சின்ன ஒரு வார்த்தை அது அவங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துது பாருங்க. இந்த வசனம் என்ன அழகா நமக்கு அவங்களை எப்படி கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 14:31 தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனை தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணிக்கிறான். இந்த வசனத்தை நீங்க மறக்கவே மறக்காங்க. எந்த ஒரு உங்க கீழே சபார்டினேட், ஏழைன்னா உடனே பிச்சைக்காரன் நீங்க நினைக்காதீங்க. உங்க கீழே ஒருத்தங்க வேலைக்கு வந்திருக்காங்க, நீங்க அவங்களை கட்டாயம் கனப்படுத்தணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி சான்ஸ் கிடைச்சா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. இதை நீங்க மறக்கூடாது. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். 14:30 தரித்திரனை ஒடுக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தயவு செய்து
தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து கனம் பெற்றுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 5வது வசனம். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கிறவனை நிந்திக்கிறான். பரியாசம் பண்றது எத்தனையோ தடவை நான் பார்த்துருக்கேன். ரோட்ல ஒரு சைக்கிக் பேஷண்ட் கிண்டல் அடிக்கிறது, கல்லை தூக்கி எறிகிறது, நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஆனா நம்ம ஹெல்ப்லெஸ், எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீங்க தயவு செய்து அதுக்குள்ள சேர்ந்து கூடாது. ஏன்னா ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். உங்ககிட்ட ஒருத்தங்க உதவி கேட்டு வர்றாங்க, உங்களால முடியலன்னா இல்லை அப்படின்னு சொல்லிடும். ஆனா அவங்கள சில விஷயங்கள் சொல்லி புண்படுத்தக்கூடாது. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். அவங்களை கேலி பண்ணி அவங்கள கிண்டல் அடிச்சு அவங்க இருதயத்தை உடைக்கிறவங்கள பார்த்துருக்கேன். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் எப்படி வந்தார்னா நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா? ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம். 53:3. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார்? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாய் பாடு அனுபவிக்கிறோம் அவர் வந்தார். அவர் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ராஜாதி ராஜாவா வந்திருக்கலாம். ஆனா ஒரு தரித்திரராக வந்தார். ஒரு வாழ்க்கையை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்னெல்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தலை சாய்க்க இடம் கிடையாது. அவர் சொல்றாரு, ஒரு பணக்கார வாலிபன் பின்னாடியே வர்றான். அவன் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஒரு ஆசை, இவரு கூட பின்னாடியே போனா நமக்கு இந்த பவர்லாம் கிடைச்சி நம்மளும் ஒரு பெரிய ஆளான்ட்டு பையே சொல்றான். ஆண்டவரே, எங்கே போனாலும் நான் உங்க பின்னாடி வருவேன் ஆண்டவரே. ஆனா உள்ள அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஜிக்கு ட்ரிக் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு நம்ம பெரிய ஆளாகலாம் நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னாடி வரலாம் நினைக்காதப்பா, எனக்கு என்ன கிடையாதுமா, தலை சாய்க்கு இடம் கிடையாது. எங்க தலை சாத்தாருமா? சிலுவை தான் தலை சாய்த்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலைமை தான் வந்தார். ரெண்டாவது, அவர்கிட்ட என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிறக்கும் பொழுது ஒரு கந்தை துணியை தான் சுற்றி வைத்தார். இஸ்ரேல் மக்கள் ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும். கல்யாண வஸ்திரம்னு ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க. கல்யாணத்துக்கு தான் அதை போட்டுப்பாங்க. நம்ம பெண்களும் நம்ம அக்காமார்களும் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்து அன்னைக்கு இந்த அக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம பொம்பளை பிள்ளைகளான்னு தெரியாது, அப்படி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அது கல்யாணத்துக்கு ட்ரெஸ், அதுக்கு தான் சொல்லுவாங்க, வேற எதுவும் சொல்லுவாங்க. ஆனா இஸ்ரவேல்ல பிறந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கந்தை துணியால் சுத்தப்பட்டனர். ஏழ்மை நிலைமையில தான் வந்தார். அதனால அவருக்கு ஏழ்மை நிலைமைனா அவருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போட்டு கிடையாது. அவரும் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. பார்த்தாரு, கடல் ஓரத்தில் பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டம் நிற்குது. பார்த்தாரு, இரவலாக ஒரு போட்டு கிடைச்சிச்சு. அது பேதுருடைய படகு. அது மேல ஏறி நின்று அதை ஒரு ஏறி உட்கார்ந்து அதை ஒரு பிரசங்க பீடமா மாத்தி, அது இரவல். பேதுருவும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, எப்பப்பா பிரசங்கத்தை முடிப்பாரு, நம்ம போட்டு கிடைக்கும்னு சொல்லி ஓசியில தான் அவர் பிரசங்கம் பண்ணார். சரி, மரிக்கிற நேரத்தில் சிலுவை அவருக்காக உண்டாக்கப்பட்ட சிலுவையா? நோ. பரபாஸ்க்காக உண்டாக்கப்பட்ட சிலுவை அவருக்காக கிடையாது. அது இரவல். பரபாஸ் கூட சண்டை போட்டிருக்கான். ஏன் சிலுவை அவரை அடிச்சு விட்டாங்க ஐயா, அது ஏன் சிலுவை ஐயான்னு சொல்லி என்ன கேட்கறான். அவன் புத்திசாலி பையன், அவன் சிலுவையில் அறையாம அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். சிலுவையும் யாருக்குப்பட்டது? அவருக்காகப்பட்டது. ஸ்டாலின். சரி, கல்லறை, அது இரவல் கல்லறை. அவருக்குரிய கல்லறையில யோசப் பெரிய ரிச் மேனுடைய கல்லறை, எல்லாமே அவரு இரவல் தான். அவர் தலை சாய்க்க இடமில்லாத ஒரு மனிதராக இந்த பூமிக்கு வந்தார். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எல்லாரும் என்ன பண்ணினாங்கன்னு சொல்லி பைபிளுக்கு நான் காட்டப்படுறேன். யோவான் 8வது அதிகாரம் 49வது வசனம். 8:49. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, அவருடைய சகோதரர்கள் பிசாசு பிடித்தவன் சொல்லி சொல்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? காட்டட்டான். சகோதரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் பிசாசு பிடிச்சவன்னு சொல்லி சொல்றாங்க. காட்டுறவங்களுக்கு மார்க் எடுத்துக்கோங்க.
3வது அதிகாரம் மார்க் 3:21 அவருடைய இனத்தார் அதை கேட்டபொழுது, இனத்தார் சொந்தக்காரங்க, அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளப்படுகிறது. மதி லூசு, மென்டல் அப்படிங்கிறாங்க. இங்க மற்றவங்களை இப்படித்தான் சொல்றாங்க. 49 அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல. யோவான் 8:48 நீங்கள் என்னை கனவீனப்படுத்துகிறீர்கள். 49 நீங்கள் என்னை கனவீனப்படுத்துகிறீர்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார்? தேவகுமாரன், வானத்தின் பூமியும் உண்டு பண்ணினார். மேசியா, ரட்சகர். இந்த பூமிக்கு வந்தது, சிறையில தன்னை ஒப்பு கொடுக்க வந்தார். ஆனால் அவர் என்ன செய்யப்பட்டார்? கனவீனப்படுத்தப்பட்டார். சரி, இந்த யாக்கோபு இன்னொரு காரியத்தை சொல்றார். அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போக போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் கனவீனப்படுத்துகிறார்கள், நம்பர் 1. நம்பர் 2 யாக்கோபு 2வது அதிகாரம் 6வது வசனம், ஐஸ்வர்யவான்களால் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். இதாங்க பிரச்சனை. ஐஸ்வர்யவானுக்கு வணக்கம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, அவன் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுக்கு ஒடுக்கிறான். இந்த ஒடுக்கிறத குறித்து இங்க மாத்திரமல்ல, யாக்கோபு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க, இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். யாக்கோபு 5:6 நீதிமான்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. நீதிமான்களை நீங்கள் யாருன்னா முன்னாடி பார்க்க இந்த ஐஸ்வர்யவான்கள் சொல்றது பாருங்க. 2வது வசனம், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் வேலுக்கு நேரம். அப்ப ஐஸ்வர்யவான்கள் அப்படி ஒரு டாமினேட்டிங் பர்சனா இருந்தாங்க. டாமினேட்டிங் பீப்புள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆலயத்துல பணக்காரங்கன்னு இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்தாலே ஒரு வணக்கம் வைப்பாங்க. சாம் ஜெபத்ரி ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னார். அதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சரி சொல்ல வச்சுட்டாரு ஆவியான. சாம் ஜெபத்ரி பிரதர் ஒரு ஆலயத்துல செய்தி கொடுக்க போனார். அப்ப அந்த அழைத்தவர் சொன்னார், ஐயா ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு சொன்னா தாயா நீங்க என்ன சொல்லணும். எங்க செக்ரட்டரி பெரிய கோடீஸ்வரனுங்க, இருக்கட்டும், அவருக்கு 2 மனைவி இருக்காங்க. அப்படியா? ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி செல்ல கட்டிருப்பாங்க, 2 பேரும் அன்பா இருப்பாங்க. அதனால நீங்க தயவு செய்து செய்தி சொல்லும் பொழுது 2 மனைவி கெட்டினானா நரகத்து போங்கன்னு சொல்லிடாதீங்க. எங்க அவருக்கு பிறகு பணம் கொடுக்க மாட்டாங்க, காணிக்கை எல்லாமே அவர் தான் பாத்துக்கிறாரு. அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. அப்புறம் வேற என்னங்க, பாஸ்டர் ஒரு வீட்டுல நிறைய டிவி வச்சிருக்காரு, டிவி வச்சா நரகத்து போகணும்னு சொல்லிடாதீங்க. அதெல்லாமே நீங்க இந்த கருத்துல நான் என்னதான் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாரு. அது போல இங்க நம்ம பாக்குறோம். 6வது வசனம் பாருங்க, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடினமாக ஏழைகளை துன்பப்படுத்துகிறார்கள். சரி, இன்னும் இவர்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் ஏழைகளுக்கு எப்படி ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க, 12:5 ஏழைகளை பாழாக்கப்பட்டது நிமித்தம், ஏழைகள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து. இதுவரை ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு, ஆக்ஷன் கொடுத்துறாரு. அவர் எழுந்தாருன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் நம்ம காட்டுறேன். ஏழைகளை கஷ்டம், அவங்க பெருமூச்சு விட்டாங்கன்னா ஆண்டவர் பயமா இருக்கும் அவருக்கு. நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுவர்களை அவர்களை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. நீ சீரு, ஆனா நான் பாதுகாப்பேன். எனக்கு தெரியும் என் பிள்ளைகளை ஏழைகளா நான் தான் உருவாக்கணும். ஆனா எனக்கு தெரியும் அவங்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவங்களை சுகமாக இருக்க பண்ணு. 100 வசனம் எடுத்துக்கொள்ளுமா? பிரசங்கி எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 5:8. ஒரு தேசத்திலே ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டுகிறதையும் நீ காண்பாயானால் அது குறித்து ஆச்சரியப்படாதே.
பிரசங்கி எழுதுனது யார் சொல்லுங்க? சாலமன். வயசாயிருச்சு அவருக்கு. தன் வாலிப அதாவது யூத்ல உன்னதப்பட்ட எழுதினார். கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு, நீதிமொழிகள் எழுதினார். நல்லா வயசாயிருச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டார். அவருடைய தேசத்திலேயே என்ன நடக்குதுங்கிறத அவர் எழுதுறார். அவர் தேசத்துல, இந்தியாலாம் இன்னைக்கு அவருக்கு தெரியாது. ஒரு தேசத்தில், அது எந்த தேசம்னாலும் ரைட், ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டுகள் நீ காண்பையானால் அதை குறித்து ஆச்சரியப்படாது. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளி இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர். எனக்கு இதை பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்ப நான் சொன்ன ஒரு சீனியரா அதுக்கு ஒரு சீனியர் இருப்பாரு. எல்லாத்துக்கும் உண்டாக்குனவர் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட நீங்க எஸ்கேப் ஆகவே முடியாது. சரி, ஏசாயா இதை என்ன சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா, அவர் இன்னொரு காரியத்தை காட்டுறார். ஏசாயா 3வது அதிகாரம் 14வது வசனத்துல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, classmate Rati is here. Thank you Jesus. ஏசாயா 3வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் சொல்கிறார், சிறுமைப்பட்டவனுடைய கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீட்டில் இருக்கு. இது சிறுமைப்பட்டவன் ஏற்கனவே கஷ்டப்படுறான். அதனால இந்த டாக்ஸ் கலெக்டர் மேல பயங்கர கோபம் இருக்கும். இந்த டாக்ஸ் கலெக்டர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனம் போல டாக்ஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட்டு 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 இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துப்பாங்க. சரி, ஆமோஸ்ல ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்க போயிடும். ஸ்பீடா போயிடுவோம். ஆமோஸ்ல பக்கம் 1064 1064 ஆமோஸ். நிறைய வசனங்கள் ஆமோஸ் இதை சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. மேலும் இஸ்ரேலில் 3 பாதக நிமித்தமும் 4 பாதகமும் நான் அவருடைய ஆக்கினியை திரும்ப மாட்டேன். ஒரு நீதிமான் பணத்திற்கு எளியவனை ஒரு ஜோடு பாதரசி வித்து போட்டாங்க. ரேட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஜோடு செருப்பு கொடுத்தாலும் நீதிமான் அவங்க கொடுக்குறாங்க. இது அவர்கள் வைக்கிற டீல். 4வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நீங்கள் தரித்திரனை ஒடுக்கி எளியவனை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடியிருக்கும்படி கொண்டு வாருங்கள் சொல்லுவோம். ஆண்டவர் இப்படி எல்லாம் பிடிக்கிறார். 5வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கைகளினாலே தானித்து மிதித்து. எப்படி கோபம் வரும் பாருங்க. 8வது அதிகாரம் 4வது வசனம். ஆமோஸ் பக்கம் 1069. 8வது அதிகாரம் 4வது வசனம். தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ணி எழுவனை விழுங்கி மிதிக்கிறது விழுங்கிறது எல்லாமே இவர்களுக்கு நடக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் செக்ஷனை பார்த்து நம்ம முடிக்க போயிடும். உங்களுக்கு நான் என்னெல்லாம் காமிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்களும் தரித்திரை கனவீனப்படுத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐஸ்வர்யவான்கள் உங்களை ஒடுக்கிறார்கள், அவர்கள் அளவோ நியாய சீட்டுக்கு முன்பாக உங்களை இழுக்கிறார்கள். ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னாடி இழுக்கிறாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மதுரையில் ஒரு ஆலயத்தில் நான் செய்தி கொடுக்க போனேன். அங்க பெரிய ஒரு மலை, மேசிவ் பில்டிங், ஒரு 1.5 ஏக்கராக இருக்கும். அந்த என்னை கூட்டிட்டு போன அந்த சொல்றாரு, சார் பின்னாடி ஒரு சின்ன வீடு பார்த்தீங்களா சார், அந்த இடம் ஃபுல்லா ஒரு உட்கார்ந்துருக்கார் சார். அவருக்கு சொந்தம் இல்லாத இடம். நாங்கள் கேஸ் போட்டு அவங்கள எவிக்ட் பண்ணி காலி பண்ண போறோம் சார். இப்ப ஜட்மெண்ட் எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப வேதனையாச்சு. அவர் என்ன வேலை பார்க்கறாருங்க, அவன் வேலையில சும்மா இருக்கான் சார். அவனாவே உட்காந்துக்கிட்டான் சார். ஒரு காலத்துல எல்லாம் அவன் இதுன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு வருத்தமா இருந்துச்சு. இவ்வளவு இடம் சும்மா கிடக்குது, ஆனா அவனை எவிக்ட் பண்றதுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்ப அதனாலதான் யாக்கோபு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல நீதிமான்களை ஆக்கினை தீர்த்து ஜட்மெண்ட் சீட். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்யறாங்க. ரத்த பலி அவங்க மேல வருது. யாக்கோபு 5வது அதிகாரம் 6வது நீதிமான்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை காமிச்சு நான் அதை முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்.
ஆனால் அது என்னன்னா மட்டும் கோடு போட்டு காமிச்சிட்டு நான் அந்த செய்தி முடிக்க போயிடும். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாபோத் ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு அரண்மனைக்கு பின்னாடி ஒரு ஏரியா இருக்கு. அது யாருக்கு சொந்தம்னா கேட்டீங்கன்னா நாபாத். இவருக்கு அதுல ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்காங்க. ராஜாக்கு என்ன ஆசைன்னா அது என்னதான் மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21வது அதிகாரம் 2வது வசனம். அது என்னதான் மாத்தணும் அவருக்கு ஆசை? கீரை தோட்டம். கீரை தோட்டம் அதுக்கு ஆசை. ஆனா அவன் கொடுக்க மாட்டான். டீலுக்கு ஒத்துக்கிறல அவர். இது எங்க அப்பா சொத்து, நான்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. உடனே ஒரே சோகமாக வீட்டில் உட்காந்துருக்காரு. மனைவி வந்துட்டாங்க. வந்து உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 21வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, நீ இப்பொழுது இஸ்ரேல் மேல் ராஜ்யபதி என்றா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாரு. இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை நான் உனக்கு கொடுப்பேன். அக்கா பொய் சாட்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி இவன் தேவ தூஷணம் சொன்னான்னு சொல்லி கல்லெறிஞ்சி கால்விடுச்சு. ஆண்டுடைய ஆக்கினி நம்ம மேல வந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில ஏழைகளை கனப்படுத்தணும். கனப்படுத்தினா நம்ம உண்டாக்குனார கனப்படுத்துறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உண்மை உண்டாக்க நீர் உண்டாக்கின ஏழைகளை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அவர்கள் மேல் ஒரு இரக்கம் வர வேண்டும் ஐயா. அவர்களை நம்ம ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த கருவ பாட்டுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.